Hi friends, this is your Bullman here. So once again this video is going to be on intraday levels for 26th November. Okay, so Nifty உடைய 2 hour time frame chartல வச்சிருக்கிறேன். ஸோ இதில் பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி பிரேக் ஆயிருச்சு ஆன் ஃப்ரைடே இட் செல்ஃப். இந்த ரீடெஸ்டிங் முடிஞ்சு எலெக்ஷனுடைய இம்பேக்ட்னால we have got the huge gap up somewhere around 350 points. Okay, so I was not able to post the video on Friday. So within the group குள்ள பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன் எங்கே இருக்கும், பையிங் ஜோன் எங்கே இருக்கும்னு I had mentioned in the group. Okay, so exactly on the same selling zone la da market வந்து today got reversed. Okay, it gave some 100 to 130 point 150 points. Okay, so இப்போ இந்த same zone is going to be continued and இந்த ரெண்டு லெவல் இருக்கு இல்லையா. Okay, so 24,550 is the டஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒருவேளை புஷ் கொடுத்தா மட்டுமே தான் 670 another 120 பாயிண்ட்ஸ். பட் இந்த செல்லிங் ஜோன்ன்றதே 24,400 ஜோனில் இருக்குது. ஸோ 24,400 to 550 could be the toughest resistance for tomorrow. ஓகே, அண்ட் இந்த செல்லிங் ஜோன் கிரியேட் பண்ணுற ஆர் பண்ண போகிற செல்லிங்னால வி மைட் ஃபில் த கேப் ஜோன். ஏன்னா இன்றைக்கி 350 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த கேப் ஜோன் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுக்கான ரீடெஸ்டிங் ப்ராசஸ் நடக்கலை. ஓகே, ஸோ திஸ் ரீடெஸ்டிங் மைட் கம் அப் டு திஸ் கேப் ஜோன். இந்த 23,950 ஆர் 24,000 வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டியோடைய ட்ரெண்டு வந்து உங்களுக்கு யூ-டர்ன் போடுற மாதிரி எங்கே வரும், எங்கே வந்து எனக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்சைட் மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த 24,676 இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனுக்கு மேலே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல புஷ் வந்து இங்கே இருக்கிற கேப் ஜோன் பார்த்துக்கோங்க. 25,700 750 சம்திங் இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ½ அன் ஹவர் கேண்டில் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது. அந்த சஸ்டெயின் ஆன கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணிட்டாலே வி மைட் சி த நெக்ஸ்ட் ஜோன். ஓகே, ஸோ இதை வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கான ரீடெஸ்டிங் ப்ராசஸ் நடக்கணும். இந்த ரீடெஸ்டிங் ஜோன் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பையிங் இதுவாக இருக்கும். பட் இவ்வளோ தூரம் வருமானது தெரியல, we have to see. பட் இந்த ஜோன் வந்தாலே நல்ல ஒரு பை அண்ட் டிப்ஸுக்கான ஒரு சான்சஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ கமிங் டு பேங்க் நிஃப்டி சேம் கான்செப்ட். நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி போயிருக்கு. பட் த ரீடெஸ்டிங் ப்ராசஸ் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ இந்த கேப் ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேப் ஜோனுக்கு நடுவில் ஸ்டக்காக இருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ ஐதர் எனி ஒன் கேப் ஜோனை ஃபில் பண்ணிட்டு அப்படியே புஷ் கண்டினியூ ஆக போகுதா, ஆர் டவுன் சைட் மூமெண்ட் வந்து இந்த 51,270 இந்த ஜோனெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போய் புஷ் கொடுத்து ஒன்ஸ் அந்த நிஃப்டி வந்து உங்களுக்கு அந்த 600 ஜோன்லாம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இங்கேருந்து யூ-டர்ன் போடும்போது உங்களுக்கு 52,880 இந்த ஜோனில் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் புஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இதே 15 மினிட்ஸில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஹியூஜ் கேப் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்றைக்கி கேப் அப் இல்லையா. ஸோ இந்த கேப் தான் உங்களுக்கு வந்து ரீடெஸ்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த என்டையர் இடமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது நாளைக்கு ஒருவேளை ஃபால் வருது அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் டு ஃபில் த கேப் அப்படின்றத கிளியராக இருந்துக்கோங்க. சப்போஸ் வந்து நான் இறங்குற ட்ரேடு எடுக்க போகிறேன் அப்படின்னா லெவல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் ரீடெஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதனோட அப்சைடு புஷ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கேப் ஜோன் மேலே இருக்கிற கேப் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே உள்ள கேப் ஜோன் வந்து சப்போர்ட்டாகவும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.